திருவாசகம் இந்த வார்த்தையை கேட்டாலே நம்மள பல பேருக்கு ஒருவிதமான பக்தி உணர்வும் மரியாதையும் தானா வரும். தினமும் இதை ஓதுறவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஆனா வெறும் பாராயணம் பண்றதை தாண்டி மாணிக்கவாசகர் நமக்கு சொல்ல நினைச்ச அதோட உண்மையான மெய்ப்பொருள் என்ன? வாங்க அந்த ஆழமான ரகசியத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இந்த கேள்வி நம்மள நிறைய பேருக்கு வந்திருக்கும் இல்லையா? திருவாசகத்தை ஓதுறதால கிடைக்கிற உண்மையான பலன் என்ன? அது வெறும் புண்ணிய கணக்கா இல்ல நம்ம வாழ்க்கைய மாத்துற ஒரு ஞானமா? இந்த தேடல் தான் நம்மளோட இன்னைய பயணம். இந்த கேள்விக்கான பதில நாம ஒரு பழங்கால உரையாடல்ல இருந்து தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு குரு தன்னோட சீடனுக்கு ஞானத்தை புகட்டுற அந்த உரையாடல்ல தான் திருவாசகத்தோட ஆன்மாவே ஒளிஞ்சிருக்கு. தலைமுறை தலைமுறையா கடந்து வர்ற அந்த ஞானத்தை நாமளும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. நம்ம தேடல் குறி எழுப்புற ஒரு ஆழமான கேள்வியோட தொடங்குது. எல்லாத்தையும் படைச்ச அந்த பரம்பொருளுக்கு, அந்த ஈசனுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? இங்க இருந்துதான் நம்மளோட தேடலே ஆரம்பிக்குது. குருவோட முதல் பதிலே நம்மள அப்படியே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட வைக்குது. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஈசனோட விருப்பத்தை நீ புரிஞ்சுக்கணும்னா நீ முதல்ல மத்தவங்கள பத்தி நினைக்கணும். யோசிச்சு பாருங்க, இறைவனை தெரிஞ்சுக்க நாம நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களை நினைக்கணுமா? இங்கதான் ஆன்மீகத்தோட திசையே மாறுது. மத்தவங்கள பத்தி நினைக்கிறது தான் இறைவனோட விருப்பம்னா, அப்போ நாம தினமும் செய்யற பாராயணத்தோட நிலைமை என்ன? அதை ஓதுனா மட்டும் போதுமா, இல்ல அதுக்கு பின்னால வேற ஏதாச்சும் ரகசியம் இருக்கா? இந்த கேள்வியை தான் அடுத்ததா குரு கிட்ட சீடன் கேட்கறான். ஆமா, அது உண்மைதான். நம்ம வீடுகள்ல, கோயில்கள்ல எண்ண முடியாத அளவுக்கு மக்கள் தினமும் ரொம்ப பக்தியோடையும் சிரத்தையோடையும் திருவாசகத்தை ஓதுறாங்க. இது பல தலைமுறையா தொடர்ற ஒரு உன்னதமான ஆன்மீக பழக்கம். ஆனா இங்கதான் குரு ஒரு பெரிய குண்டைய தூக்கி போடுறாரு. இத்தனை பேர் ஓதியும் பலர் அதோட உண்மையான பொருளை உணராததால ஒரு லாபமும் இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. என்னது, இவ்ளோ பக்திக்கு பலன் இல்லையா? ஏன் இப்படி சொல்றாரு? சரி, அப்போ அந்த உண்மையான லாபம் எங்கதான் இருக்கு? வெறும் பாராயணத்தை தாண்டி திருவாசகத்தோட உண்மையான செய்தி என்ன? வாங்க இப்ப அதோட சாராம்சத்துக்குள்ள நாம போகலாம். நமக்கு இருக்கிற அதே குழப்பம் அந்த சீடனுக்கும் வருது. அவன் குரு கிட்ட ரொம்ப பணிவா கேக்குறான், ஐயா, அப்படியான திருவாசகம் உண்மையிலே எதைத்தான் சொல்லுது? இந்த கேள்விதான் அந்த பூட்டை திறக்க போற சாவி. குருவோட பதில் பார்க்க ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவர் சொல்றாரு, மத்தவங்கள பத்தி நினைக்கிறத பத்தி தான் மகனே. அவ்வளவுதான். திருவாசகத்தோட முழு சாரமும் இந்த ஒரு வரியில அடங்கியிருக்கு. அதோட இதயம் பிறருக்கான கருணை. அப்போ திருவாசகம் நமக்கு என்ன சொல்லித் தருது? அது வெறும் பக்தி நூல் மட்டும் இல்ல, அது ஒரு செயல் திட்டம். மத்த உயிர்கள் கிட்ட அன்பு காட்டுறது, கருணையா இருக்கிறது, நம்மால முடிஞ்ச சேவையை செய்யறது, இதத்தான் அது திரும்ப திரும்ப சொல்லுது. இது வெறும் போதனை இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இந்த ஒப்பீடு இது அழகா விளக்குது இல்லையா? ஒரு பக்கம் அர்த்தமே தெரியாம வெறும் சத்தமா ஓதுறது, அது காத்தோட காத்தா போயிடும். இன்னொரு பக்கம் அதோட சாரத்தை உள்வாங்கி அன்ப செயல்ல காட்டுறது, அது இதயத்துல நிக்கும். ரெண்டுக்கும் நடுவுல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஆழமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை நம்ம அன்றாட ஆன்மீக பயணத்துல எப்படி செயல்படுத்துறது? பாராயணத்திலிருந்து சேவைக்கு மாறுறதுக்கான வழி என்ன? அதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். இத பாருங்க, இதுக்கு ஒரு தெளிவான 3 படி வழிமுறை இருக்கு. முதல் படி, நூலை பக்தியோட ஓதுங்க. அதுதான் ஃபவுண்டேஷன். 2வது படி, அதோட மையச் செய்தியான கருணைய ஆழமா புரிஞ்சுக்கோங்க. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான படி, அந்த புரிதலை உங்க செயல்கள்ல காட்டுங்க. பாத்தீங்களா, பாராயணம்ங்கிறது பயணத்தோட ஆரம்பம்தான், அதோட இலக்கு இல்ல. அப்போ இந்த போதனை ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா இது நாம செய்யற ஒரு சாதாரண சடங்க நம்மளோட வாழ்க்கை முறையாவே மாத்துது. நம்ம கவனத்தை நான் எனக்கு அப்படிங்கறதுலேருந்து பிறர் அவங்களுக்குன்னு திருப்புது. உண்மையான ஆன்மீக லாபம்ங்கிறது சேவையில தான் இருக்குன்னு நமக்கு உணர்த்துது. எல்லாத்துக்கும் மேல இறைவனோட விருப்பமே இதுதாங்கிறதையும் நமக்கு தெளிவா காட்டுது. இந்த ஆய்வோட கடைசியில நான் நம்ம எல்லாருக்காகவும் இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். திருவாசகத்தோட இந்த ஆழமான செய்திய, மத்தவங்க மேல கருணை காட்டுற இந்த உன்னதமான பண்பை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி செயல்படுத்த போறோம்? பதில் நம்ம ஒவ்வொருத்தரோட செயல்கள்ல தான் இருக்கு. யோசிச்சு பாப்போம்.